தெரியுது. வாட்ச் கொஞ்சம் பெருசா வாங்கணும். பேங்கிள்ஸ் சின்னதா இருக்கு. கொஞ்சம் டல்லா இருக்கு மேக்கப். என்னதான் மேக்கப் கம்மியா இருந்தாலும் மீரா நீ ரொம்ப அழகா இருக்க. இது என்னது? இவங்க எல்லாம் வெள்ளை உஜாலா போட்டது மாதிரி வெள்ளை வெள்ளையா நிக்கிறாங்களே. இது யாரு பக்கத்துல போய் கேட்டு பார்ப்போம். வணக்கம் ஐயா, நீங்க எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க எல்லாம் யாரு? நாங்கெல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். உங்க ஊர் மக்களுக்கு பரலோக என்ட்ரி கார்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்க 1 மணி நேரம் மட்டும் தான் இருப்போம். அதனால உங்க ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வாங்க. பரலோக என்ட்ரி கார்டா? இது என்ன புது கார்டா இருக்கு? நம்ம ஊர்ல ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ஸ்மார்ட் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு. இதுக்கு புது வித கார்டா இருக்கு. சரி, 10ஓட பதில் தான். இதையும் வாங்கி வச்சுக்கலாம். அமுதா, ஆரோக்கியமாரி, ஜெர்சி, எல்லாரும் வாங்க வாங்க. நம்ம ஊருக்கு தேவதூதர்கள் பரலோக என்ட்ரி கார்டு கொடுக்கறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் வாங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க. அவங்க 1 மணி நேரம் தான் இருப்பாங்க. சீக்கிரம் வாங்க. வணக்கம் ஐயா. பரலோகத்திலே வந்து எங்களுக்காக ரொம்ப சந்தோஷம். ஐயா, இது எதுக்கு இந்த கார்டு? கைவேலை இல்லாத நித்திய மாளிகையில நிரந்தரமா சுகித்து வாழ்றதுக்கு தான். சரி, நீங்க பரலோக என்ட்ரி கார்டு வாங்கணும்னா இப்படி கூட்டமா நீனால கொடுக்க முடியாது. அங்க போய் நீங்க ஒவ்வொருத்தரா வாங்க. சரி சரி, நீங்க சொல்வதை மீறுவோமா? அப்படியே செய்யறோம். சரி, நம்ம தான் போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தோம். நம்ம போய் அவங்கள்ட்ட போய் நைஸா கேட்டு வாங்கிக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் கார்டு வாங்கிக்கலாம். ஐயா, நீங்க சொன்னதுக்காக எங்க ஊர் மக்கள் எல்லாம் நாங்க கூட்டிட்டு வந்தோம். இந்த பரலோக என்ட்ரி கார்டு எங்களுக்கு எனக்கு கொடுக்குறீங்களா? சரி, உங்க பேர் என்ன? என் பேரு மீரா மேரி ஐயா. இந்த லிஸ்ட்ல மீரா மேரி யாருமே இல்லையே. இல்லையே, என் பேர் மீரா மேரி. நல்லா பாருங்க, என் பேர் இருக்கும். இந்த லிஸ்ட்ல எல்லா மேரியும் இருக்கு, ஆனா மீரா மேரி மட்டும் இல்ல. ஐயோ, என்னோட பேர் இல்லையே. நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். என்னோட பேர் இல்லையே. இந்த பரலோக என்ட்ரி கார்டு கிடைச்சதுன்னா அப்பப்போ போயிட்டு வரலான்னு இருந்தேனே. அப்போ பரலோகத்துக்கு போயிட்டு வரலான்னு இருந்தீங்களா? உங்களுக்கு மேக்கப்பை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு பரலோகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியுது இல்ல. உங்களுக்கு பரலோக என்ட்ரி கார்டு கிடையாது. அங்க போய் வெயிட்டிங் லிஸ்ட். நம்ம எவ்வளவு பிரயாசத்தோடு வந்தோம். நமக்கு பரலோக என்ட்ரி கார்டு இல்லைன்னுட்டாங்களே. சரி, நம்மளும் வெயிட் பண்ணுவோம். சரி, நான் முதல்ல போறேன் பரலோக என்ட்ரி கார்டு வாங்குறதுக்காக. ஐயா, உங்க பெயர் என்ன? என் பேர் அமுதா. என்னைய எங்க வீட்டுக்காரரு அம்மு அம்முடி செல்லமா கூப்பிடுவாங்க. என் பேர் இருக்கான்னு பாருங்க. வெயிட் வெயிட், உங்களுக்கு பரலோக என்ட்ரி கார்டு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க ஞாயிறு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? எங்க சர்ச்ல 7 மணிக்கு ஆராதனை தொடங்கினாங்கன்னா நான் 8 மணிக்கெல்லாம் போயிடுவேன். உங்களுக்கு தெய்வ பயம் கொஞ்சம் கூட இல்ல. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவரோட நேரத்தை நீங்க அர்த்தனை பண்ணதுனால உங்களுக்கு பரலோக என்ட்ரி கார்டு கிடையாது. அங்க போய் நில்லுங்க. வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்டா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் ஆராதனைக்கு கிளம்புற நேரத்துல தான் எங்க வீட்டுக்காரு டீ போடு, வெந்நீர் போடு, சாப்பாடு செய்யன்னு சொல்றாங்க. நான் ஆராதனைக்கு வருவேனா இல்லாட்டினா டீ போட்டுட்டு இருப்பேனா? எல்லாம் எங்க வீட்டுக்காரராலதான். சிஸ்டர் வாங்க சிஸ்டர். எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கைதான் வாங்க. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்று பைபிள்ல போட்டிருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். பரலோக கார்டு எனக்கு தான். வாங்காம திரும்பி வரமாட்டேன். உங்க பேர் என்ன? என் பேரு கிரேசி. கிரேசுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பேரே இல்லையே. நல்லா பாருங்க, என் பேர் இருக்கு. லோனோ சான்ஸே இல்ல. என்னைக்காவது ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்டுட்டீங்களா? வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரே தூக்கம் தான். ஆலயம் தூங்குற இடமா? தேவபக்தி வேண்டாமா? வசனத்தை கேட்டாதானே பரிசுத்தமா வாழ முடியும். ஐயா கேளுங்க, நானே ஞாயிறு ஆராதனைக்காக ரவு முழுவதும் ஜெபம் பண்றேன். அதனால கொஞ்சம் கண் வசந்துறேன். இந்த கண்ணாலதான் நான் சொன்னதுதான். வெயிட்டிங் லிஸ்ட். இப்ப என் பேர் இருக்கும் பாருங்க. உங்க பேர் என்ன? என் பேர் அண்ணா. எங்க வீட்டுல எல்லாரும் அண்ணு அண்ணு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இருக்கும் பாருங்க. அண்ணாடா, அப்படி ஒரு பேரே இல்லையே. அது எப்படி நான் ஜெபத்துல புடி, உபவாசத்துல கிளி.
ஐயா, பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்ன? என் பேரு ஜெல்சி. எங்க வீட்ல எல்லாரும் ஜெல்லுன்னு பாசமா கூப்பிடுவாங்க. எனக்கும் பரலோகாடு தண்ணின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பரலோக கார்டு கிடையாது. எனக்கு இல்லையா? ஏன்? சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற கிருபையை கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தூக்கம் இப்படிதானே உங்க வாழ்க்கை இருக்கு. ஐயா, ஊழியத்தை செய்ய நினைக்கும் போது வயிறு பசிக்குதுன்னு சாப்பிட்டா தூக்கம் வருது. தூங்கி முடிச்சா மறுபடியும் பசிக்குது. நான் என்னதான் செய்ய? போய் மனம் திரும்புங்க. வெயிட்டிங் லிஸ்ட் போச்சு தூக்கத்தால பரலோகாடு போச்சு. சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற கிருபையை கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தூக்கம் இப்படிதானே உங்க வாழ்க்கை இருக்கு. ஐயா, ஊழியத்தை செய்ய நினைக்கும் போது வயிறு பசிக்குதுன்னு சாப்பிட்டா தூக்கம் வருது. தூங்கி முடிச்சா மறுபடியும் பசிக்குது. நான் என்னதான் செய்ய? போய் மனம் திரும்புங்க. வெயிட்டிங் லிஸ்ட் போச்சு தூக்கத்தால பரலோகாடு போச்சு. இன்னைக்கு சீரியல்ல என்ன ஆக போதும்? சரோஜா வேற இப்படி பண்ணிட்டான். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு சீரியல் பார்த்தே ஆகணும். பரலோக என்ட்ரி கார்டு வேற கொடுக்காங்களாமா. போய் வாங்கிட்டு நாளைக்கு தான் பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஐயா, பரலோக என்ட்ரி கார்டு வாங்க ரொம்ப ஆர்வமா வந்துருக்கேன். இன்னைக்கு பரலோக கார்டு கொடுத்துருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா பரலோகம் வந்துடுறேன். முக்கியமான வேலை இருக்குது. ஓஹோ, உங்க பேர் என்ன? பாத்திமா. ஃபாத்திமான்ற பேர் இந்த லிஸ்ட்ல இல்லையே. நல்ல பாருங்க இருக்கும். எத்தனை தாட்டி பார்த்தாலும் இங்க இல்ல. ஏன்னா ஒரு நாள் கிறிஸ்தவனே, ஓய்வின்றி சீரியல் சினிமா பார்ப்பவனே, ஒரு ஜப இல்ல, துதி இல்ல, வேத வாசிப்பு இல்ல, எப்ப பார்த்தாலும் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல சாட் செய்து நேரத்தை வீணடிக்கிறார். உனக்கு கிறிஸ்துவை பற்றிய அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. உனக்கு ஒரு தவணை கொடுக்கப்படுகிறது. ஏசு கிறிஸ்துவை அண்டிக்கோள். உங்களுக்கு பரலோக என்ட்ரி கார்டு கிடையாது. நீங்களும் வெயிட்டிங் லிஸ்ட் தான். தூதர்கள் பேசும்போதே இவ்வளவு பயமா இருக்குதே. தேவனுடைய நியாயத்திற்கு எப்படி இருக்குமோ? பரிசுத்தமா வாழணும். பேசப்பா பிடிச்ச மாதிரி ஜபம், வேத வாசிப்பு பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகத்துக்கு போற வழியை பார்ப்போம். எனக்கு அப்பவே தெரியும் பரலோக என்ட்ரி கார்டு எனக்கு தான். வணக்கம் வெள்ளை தூதர்களே. எனக்கு அப்பவே தெரியும் பரலோக என்ட்ரி கார்டு எனக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு. ஏன்னா மீனா ஒரு மீன்கட்டை, அப்புறம் ஜோதி ஒரு பராமக்காரி, அப்புறம் ஜெல்சி எப்ப பாரு வாயங்கள்ல பொய்யே பேசிக்கிட்டு கிடப்பா. அப்புறம் நம்ம அமுதா சீரியலை பார்த்தா மூழ்கியே கிடப்பா. ஜெயசி எந்த நேரம் பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே தெரியலதான் வேலை. ஆனா நான் அப்படி இல்லை. நான் பரிசுத்த வாட்டி. ஏன்னா யாராவது அழுந்தா என் மனசு ரொம்ப வலிக்கும். யாராவது ஏதாவது கஷ்டம்னா உடனே போய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். அதனால பரலோக என்ட்ரி கார்டு எனக்கு தானே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தற்பெருமை ஜாஸ்தி. நீங்களும் வெயிட்டிங் லிஸ்ட் தான். நானா தற்பெருமை? அப்படின்னா எங்களை யாருக்குமே பரலோக என்ட்ரி கார்டு கிடைக்காதா? உங்களுக்கு பரலோக என்ட்ரி கார்டு இல்லைன்னா சொல்ல மாட்டோம். இப்ப எல்லாரும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு சரியா வாழுங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான். ஏசு சீக்கிரமா வர போறாங்க. தேவ சமூகத்தை ஆர்வத்தோடு நாடுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். உண்மையா நேர்மையா வாழணும். கிறிஸ்துவன் மகிமையா வாழணும். ஒரு பாவம் மாயமானமும் இல்லாம நம்ம வாழணும். நாங்க மட்டும் வாழ்வோம். நீங்க எல்லாரும் தான். வரத்தெரிய உலகில் இருக்கு. பிறகு பார்வைக்கு செழிப்பாக இருந்தாலும் வரம் கொடுக்காவிட்டால் ஆண்டவரின் பார்வையில் பிரயோஜனம் இல்லை. பிறகு பார்வையில் நாம் செழிப்பாக இருக்கிறோம் என்று யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. உலகம் அதவரின் காலத்தில் கனி எதிர்பார்க்கும். ஆனால் ஆண்டவர் தமது பிள்ளைகள் எப்போது கனி கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் கனி கொடுப்போம். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். சூப்பர்.